அம்மா, நீங்க எதுக்காக வீட்டை விட்டு போகணும்? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேன்ப்பா. உங்களை எல்லாம் இந்த வயித்துல ஒன்னா பெத்து வளர்த்திருக்கேன்னு, அந்த ஒரு தப்பு போதாதா? வேண்டாப்பா, நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போற பாக்கியம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. ஏங்க வாங்க, நாம போலாம். மா, நானும் செல்வி கிளம்புறோம். டேய், என்னடா புரியாம பேசிட்டு இருக்க? இத பாரு, இவ்வளவு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா வந்து கூப்பிட்டப்பவே எனக்கு புகுந்த வீடுதான் முக்கியம்னு சொன்னவ இவ. அப்படிப்பட்டவளை பிரிச்சு இங்க இருந்து கூட்டிட்டு போறியாடா? அவன் தான் ஏதோ கோவத்துல பேசுறானா, நீயும் பதிலுக்கு அந்த மாதிரியே பேசிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு அமைதியா இருடா. இத பாருப்பா, இந்த வீட்டுல எல்லாருக்கும் எல்லா உரிமையும் சமமா இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதுக்காக எல்லாரும் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா அப்புறம் அது வீடா இருக்காதப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. பிரச்சனை இல்லாத வீடு எங்க இருக்குப்பா? குடும்பத்துல எல்லாத்தையும் அனுசரிச்சு வாழ்றதாம்பா வாழ்க்கை. பேசாம உங்க அம்மா சொல்றத கேளுப்பா. மாப்ள, அப்படி பிரச்சனைக்கு பயந்து நீ வீட்டு விட்டு போகணும்னா நானும் உங்க அக்காவும் வேணா போறோம். நாளைக்கு நானும் பிரச்சனை பண்ணலாம்ல. ஒரு பிரச்சனைனா மட்டும் ஆள் ஆளுக்கு பெரியவங்க மாதிரி தனக்கு தானே முடிவு எடுத்துக்கிறீங்க. மத்த நேரம் ஏதாவது ஒண்ணுன்னா அப்பா அம்மா கிட்ட வந்து கேட்க தெரியறவங்களுக்கு தலை போற காரியம் வந்தா மட்டும் நாங்க மறந்து போயிடுறோம்ல. ஏன்னா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிறீங்க. எங்களை என்ன ஒண்ணும் தெரியாத தத்திங்கன்னு நினைச்சீங்களா? உங்களுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவங்கடா நாங்க. இப்படி நடந்து போச்சுன்னு எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நாங்க என்ன அப்படியே விட்டுருவோம்?